என்னை பொறுத்த வரைக்குங்க விஜய் வந்து அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சின்னு ஏற்கனவே நான் தெரிவிச்சிட்டேன். எல்லாருமே அரசியல் வரணும்னு நினைக்கிற வேணாம். நான் வந்து ஏற்கனவே சென்ற கூட்டத்தில் சொல்லும்போது கூட அவர் வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு, நீட் வேண்டாம்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மணிப்பூர் பற்றி சொல்கிறார். மணிப்பூரில் வந்து மைத்தேயி அண்ட் குக்கின்னு ரெண்டு ஒன்று வந்து பள்ளத்தாக்கில் இருக்காங்க, வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்காங்க. அங்கே வந்து மைத்தேயின்றவங்க வந்து கிட்டத்தட்ட 50% மேலே அந்த மக்கள் இருக்காங்க. அவங்க பள்ளத்தாக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட 8% இருக்கிறவங்களுக்கு லேண்டெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இவங்க அதிகமாக இருக்க இடத்துல இவங்க 8% தான் வந்து லேண்டே வாங்க முடியும்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் முதல்லேருந்து நடந்துட்டு இருக்கு. அது மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு அதை வந்து எந்த ஒரு அளவிலும் மக்கள் பாதிக்காத அளவில் எப்படி சமரசத்தை கொண்டு வரலாமா, கொண்டு வந்த முடியுமான்னு செயல்படும் போது முன்ன பின்ன அவங்க செயல்படுறது வந்து குற்றச்சாட்டு கிடையாது. அதுக்கு இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்க வேண்டாம். அது மட்டும் சிந்திச்சு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பயணம் பெரிய பயணம் அவருக்கு வந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டு சொல்றது நல்லது.